இன்றைக்கி டே 6 கிளாஸில் வந்து நம்ம சுகர் சிரப் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு ப்ரீஃபான கிளாஸ் தான், ரொம்ப ஒரு சிம்பிளான கிளாஸ் தான். பட் வந்து நமக்கு சுகர் சிரப்லேயே நிறைய டைப்பில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் 1 கப் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. இதில் வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். ஸோ 250 ml வாட்டர் எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது டிசால்வ் ஆகணும். ஸோ டிசால்வ் பண்ணோன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா, நமக்கு ஸ்பாஞ்சில் ஸ்வீட் இருக்கும், விப்பிங் க்ரீமில் ஸ்வீட் இருக்கும். ஸோ ரொம்ப சில பேர் ஸ்வீட் அதிகமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெறும் வாட்டரையே வந்து நம்ம ஸ்பாஞ்சை வந்து சோக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்று வந்து வெறும் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வாட்டரில் சுகர் ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது வந்து செகண்ட் மெத்தட். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ 2 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஒன்று வாட்டர், இன்னொன்று சுகரோட. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நார்மல் வாட்டரில் வெறும், அதாவது நார்மல் வாட்டர், கோல்டும் இல்லை ஹாட்டும் கிடையாது. ஸோ இதில் நம்ம வந்து சுகர் போட்டு பண்ணோன்னா இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த சுகர் டிசால்வ் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மூணாவது மெத்தட் வந்து தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சுகரை ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ வாங்க அந்த மெத்தட் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டவ்வில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணினா இதில் நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2 கப் வாட்டர். அப்போ 2 கப் வாட்டருக்கு நம்ம எத்தனை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும்? 4 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா, ஸோ 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போது 2 கப் ஆஃப் வாட்டருக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதை ஆட் பண்ண உடனே நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் மீன்ஸ் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ வந்து இது கூட நான் வந்து ஒரு சின்ன சினாமன் ஸ்டிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டை. இந்த பட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, நாட்டு பட்டைன்னு சொல்லுவாங்க, மெலிசாக இருக்கும், சுருள் பட்டை இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. திக்கான பட்டை இருக்கும் பாருங்கள், தடியாக, அந்த சின்னாமன் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் அந்த சினாமன் ஸ்டிக் அதிலே இருக்கட்டும். பாயில் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு அந்த சூடு இதுவானதுக்கப்புறம் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த சினாமனை நம்ம எடுத்து போட்டுட்டு அந்த வாட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த சுகர் சிரப்பு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த சினாமனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இந்த சினாமனுக்கு பதில் சினாமன் பவுடர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சினாமன் ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணணும். அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாட்டு பட்டையோ இது தான் யூஸ் பண்ணணும். திக்கான பட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 அந்த ஃப்ளேவர் வந்து எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணிவிடும். டேஸ்ட்டே வேறு மாதிரி போயிடும், அது ஒரு கேக் டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து 3வது மெத்தட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இது பாருங்கள், இன்னும் கூட டிசால்வ் ஆகலை. நம்ம நார்மல் வாட்டரில் போட்ட சுகர். ஸோ இது கலக்கிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக பண்ணுற மாதிரி கேக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாயில் பண்ணி இந்த ஃப்ளேவரை எடுத்து வச்சுட்டு அதை ஒரு பாட்டிலில் ஆற வச்சு ஒரு பாட்டில்லையோ இல்லை ஒரு கிளாஸ்லேயும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. இது கெட்டியெல்லாம் ஆகாது. ஓகேங்களா, இந்த வாட்டரை நம்ம நார்மலாக முதல் நாள் நீங்கள் ரெடி பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுனா ரொம்ப பாயில் பண்ண விடாதீங்க. ஜஸ்ட்டு நல்லா பபிள்ஸ் வந்த உடனே நம்ம இதை வந்து இறக்கிக்கலாம். இது 3வது ஸ்டெப்பு. உங்களுக்கு வேணும்னா, ஓகேங்களா, இன்கேஸ் வந்து நான் வந்து இந்த லாஸ்ட் டைம் நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்ற மறந்துட்டேன் அப்படின்னு. இன்கேஸ் அந்த மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்டரில் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வெண்ணிலா மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து எந்த எசன்ஸ், ஃப்ளேவர் எசன்ஸே, பைனாப்பிள் ஆகட்டும், மிக்ஸ்டு ஃப்ரூட் ஆகட்டும், எந்த மாதிரி எசன்ஸ் நீங்கள் மறந்தாலுமே இந்த சுகர் சிரப்பில் இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிரப் ஊற்றும்போது நமக்கு அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே தானே போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எசன்ஸுடைய இது வந்து உள்ளே இறங்கிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சுகர் சிரப் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஒரு கொப்பில் மாதிரி நல்லா பாயில் ஆகிற மாதிரி வரும் இல்லையா, பபிள்ஸ், அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான் அதனோட வேலை. இப்போ இது நல்லா பபிள்ஸ் வந்துடுச்சு, கொதிச்சிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட சுகர் சிரப் ரெடி. ஓகேங்களா, ஒன்று பாயில் பண்ணது, இன்னொன்று பாயில் பண்ணாமல் வச்சுருக்கிறது, அவ்வளோதாங்க. ஸோ ஈஸியான மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வெறும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக இருந்தால் வெறும் வாட்டர்,
நார்மல் சுகர் சிரப்பு முன்னாடி பண்ணி வைக்க முடியல, இல்லை டைம் ஹீட் பண்ணி அதை நார்மல் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர லேட் ஆகுது, இமிடியேட்டாக வேணும்னா நார்மல் வாட்டரில் சுகர் போட்டு டிசால்வ் பண்ணிக்கோங்க. 3வது மெத்தட் நான் சொன்ன மாதிரி சினாமன் ஸ்டிக்கு. 4வது மெத்தட் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இது வந்து சூடானதுக்கப்புறம் இந்த சினாமன் ஸ்டிக்கை நீங்கள் எடுத்து போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு மிச்சம் இருக்க தண்ணியை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுகர் சிரப்பு. ஸோ உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது, இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டேன்னு. ஸோ இதுதான் வந்து சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணணுன்றது. இது ரொம்ப முக்கியன்றதுனால சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.